திருப்புகழ் 312. கன கிரௌஞ்சத்தில் சக்தியை விட்டு அன்று அசுரர் தண்டத்தை செற்று அவ்விதழ் பங்கையனை முன்குட்டி கைத்தலை இட்டு கும்பரை ஆளும் கடவுள் அன்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பக முன் தம் கரதலம் பற்ற பெற்ற ஒருத்தன் ஜெகதாதை புனையிளம் தத்தைக்கு இச்சை உரைக்கும் புரவலன் பத்தர்க்கு துணை நிற்கும் புதியவன் செச்சை புட்பம் அணக்கும் பல பார புயன் எனும் சொல் கற்று பிற கற்கும் பசை ஒழிந்து அத்தத்து இக்கு என நிற்கும் பொருள்தோறும் பொத்தப்பட்டது ஓர் அத்தம் பெறுவேனோ. அனல்விடும் செம் கண் திக் கயம் எட்டும் பொற அறிந்திட்ட எட்டில் பகுதி கொம்பு அணிதரும் சித்திரத்து ஒற்றை உரத்தன் திடமாக அடியோடும் பற்றி பொன் கையிலை குன்றது பிடுங்க புக்க பொழுது அக்குன்றணி புயம் 10 நெறிப்பு உண்டவன் நீடும் தனது ஓர் அங்குட்டத்து எழுபல் அடுக்கும் சரியலன் கொற்றத்து உக்ர அரக்கன் தசமுகன் கைக்கு கட்கம் அளிக்கும் பெரியோனும் தலைவியும் பக்கத்து ஒக்க இருக்கும் சைலமும் தெற்கு சத்குரு வெற்பும் தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே பத்தர்க்கு துணை நிற்கும் புதியவன் செச்சை புட்பம் அணக்கும் பல பார புயன் எனும் சொல் கற்று பிற கற்கும் பசை ஒழிந்து அத்தத்து இக்கு என நிற்கும் பொருள்தொறும் பொத்தப்பட்டது ஒரு அத்தம் பெறுவேனோ. தெற்கு சத்குரு வெற்பும் தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே தீயை கக்கும் கண்களை உடைய திக்கு யானைகள் எட்டும் தன்னுடன் சண்டை செய்ய தன் மார்பில் பட்டு ஒடிந்த 8 கொம்புகளின் துண்டுகளான கொம்புகளை அணிந்து கொண்ட அழகிய ஒப்பில்லாத மார்பை உடையவன் பலத்துடனே அடியுடன் பற்றி கைலை மலையை பிடுங்கி எடுக்க புகுந்த பொழுது அந்த மலை போன்ற தோள்கள் 20 நெறிப்புண்டவனும் நிலைத்த சிவனின் ஒப்பில்லாத பெரு விரலின் எள்ளின் முனை அளவுக்கும் ஈடாகாதவனும் வீர உக்கிரம் கொண்ட அரக்கனும் 10 முகம் உடையவனும் ஆன ராவணனின் கைக்கு வாள் ஒன்றை அளித்த பெரியவனான சிவனும் அப்பெருமானின் மனைவியான பார்வதியும் அவரது பக்கங்களில் சேர்ந்து கூடி இருக்கும் மலைகளான திருச்செங்கோடும் தெற்கில் உள்ள சிறந்த சுவாமி மலையும் திருத்தணிகையும் தாம் வீற்றிருக்கும் இடமாக கொண்டு காஞ்சியில் நிற்கும் பெருமாளே கச்சி பெருமாளே பெரிய கிரௌஞ்சமலையின் மீது வேலை விடுத்தவன் அன்று அசுரர் படையை அழித்தும் இதழ்களை உடைய தாமரை ஆசனத்தை உடைய அந்த நான்முகனை முன்னம் குட்டி பின்பு விலங்கு இட்டு தேவரை காத்து ஆண்ட இறைவன் அன்பு கொண்டு கற்று வல்ல சான்றோர் வலம் வரும் பெரிய தும்பிக்கையை உடைய கற்பக விநாயகர் முன் தம் கையை பிடித்து நடக்க கற்று கொண்ட ஒருவன் உலகுக்கு ஒரு தந்தை திணைப்புணத்தில் இருந்த இளமை உடைய கிளி போன்ற வள்ளிக்கு காதல் மொழிகளை சொன்ன மன்னன் அடியார்களுக்கு துணையாய் நிற்கும் புதியவன் வெற்றி மாலை மனம் கமழும் பல கனமான தோள்களை உடையவன் என்ற இத்தகைய சொற்களை கற்று பிற சொற்களை கற்க வேண்டும் என்ற பற்று நீங்கி அர்த்தத்தில் கரும்பை போல் இனிக்கும் குணம் அமைய செய்யுள்தோறும் பொதியப்படும் ஒரு செல்வத்தை நான் பெறுவேனோ எனக்கு அருள்வாயாக என்றவாறு.